ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரிஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காப்பிரைட் வரும் தெரிஞ்சு நான் இந்த அனிமே போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் கேட்டதுக்காக தான். ஸோ பார்க்குற எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு லைக் போட்டிங்கன்னா அப்படின்னா வச்சு நல்லாயிருக்கும். அது உங்களோட ஒரு சரி வாங்க நம்ம வளவலன்னு பேச இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 2. நம்ம ஹீரோட அப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காரு. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள இருந்து நர்ஸ் அதை வெடிச்சு வெளியே ஓடி வராங்க. சார் உங்க குழந்தை, சார் உங்க குழந்தைன்னு சொல்லுவோம். அச்சோ என் குழந்தை அப்படின்னு அவ ஆரம்பிக்கிறாரு. சார் உங்க குழந்தை அவனே ஆப்ரேஷன் பண்ணிட்டு வெளியே எழுந்திரிச்சு நடந்து வரான் அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லவும், நம்ம ஹீரோ பறந்தோடனே எழுந்துச்சு நடந்து வரவும் நம்ம ஹீரோட அப்பா பார்த்து ஷாக் ஆயிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விடுறாரு. இப்போ நம்ம ஹீரோக்காக அவங்க அப்பா ஒரு டிராகன் ஸ்லாட்டிங் ஸ்வாட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு வருஷத்தோட பாதி சம்பளத்தை சேர்த்து வச்சு இந்த ஸ்வாடை வாங்கியிருக்கேன். எனக்கு என் மகன் தான் முக்கியம்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆன்லைன்ல 3 நாள் கஷ்டப்பட்டு இந்த பெஸ்ட் ஸ்வாடை கண்டுபிடிச்சிருக்கேன் அவங்க அம்மா சொல்றாங்க. பட் உண்மை என்ன, சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ஸ்வாடு வாங்கணும்னு ஆசை, ஒரு வேலையை வாங்கிட்டேன்னு அவங்க அப்பா யோசிக்கிறாரு. 3 நாள் அவங்க அம்மா கஷ்டப்பட்டு ஆன்லைனில் தேடினதுக்கான ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வாங்குற ஸ்வாடை தான். அவங்க 2 பேருமே மனசில் நினச்சி அதை நினச்சி சிரிக்கிறாங்க. அவங்களோட ஆசைகள்லாம் நம்ம ஹீரோ மேலே திணிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குங்கிறது அப்பா தெரியல. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை தரும். அவனோட அதிக ஃபிரிச்சுவல் ஃபோர்ஸ்னால அந்த ஸ்வாடை உடஞ்சி போயிடுது. ஒரு குழந்தையோட ஃபிரிச்சுவல் ஃபோர்ஸை கூட இது ஸ்வாடை தாங்களே என்ன ஸ்வாடு வாங்கணும்னு அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை வருது. இப்போ திரும்ப அவங்க வேற ஒரு ஸ்வாடை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அவனோட பிரெயினை போட்டு கசக்கி புழிஞ்சு அவங்களுக்குள்ள சண்டை வராமல் தடுக்கிறதுக்காக அந்த ஒரு முடிவு எடுத்தான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல பாத்ரூம் போயிட்டான். ஐயோ குழந்தை பாத்ரூம் போயிட்டான், டைப்பர் மாற்றணும்னு சொல்லி இப்போ அவங்க ஒரு வழியாக அந்த ஸ்வாடை மறந்துட்டாங்க. வாங்கலிங்க இவ்வளோ சின்ன வயசுல அவங்க குடும்பம் அழியாமல் காப்பாற்றிட்டான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு 2 வயசு ஆகுது. அவன் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை நல்லாவே யூஸ் பண்ணுறான். ஆனால் அவங்க அப்பா அம்மா முன்னாடி அதை காமிச்சிடக்கூடாதுன்னு ஒரு லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணுறான். ஆனால் 10 வயசாக இருக்கும்போது அந்த மான்ஸ்டரை நம்ம ஹீரோ அழிச்சது அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டாங்க. நம்ம ஹீரோ டாக்டர் கிட்டலாம் போய் கூப்பிட்டு போய் செக் பண்ணி கடைசியில் ஒரு வழியாக ஹீரோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை லோ ப்ரொஃபைலே மெயின்டைன் பண்ணணும்னு குடும்பமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க அப்பா இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆம்புலேட்டை ரெடி பண்ணி நம்ம ஹீரோ மேலே விட்டுறாரு. நம்ம ஹீரோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் மொத்தமாக அப்சர்வ் பண்ணி அந்த ஆம்புலேட் இருந்துமே நம்ம ஹீரோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஹீரோ தொடர பாத்திரம் கூட உடஞ்சி போயிடுது. உடனே அவங்க அம்மாவே ஊட்டி விட்டு சாப்பிட வச்சு முடிக்கிறாங்க. மறக்காம அந்த கோல்டன் பில்லை போட்டுக்காது, அவன் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை கம்மி பண்ணணும்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. கவலைப்படாத மகனே, நான் ஒரு ஸ்பெஷல் ஆம்புலட் ரெடி பண்ணிருக்கேன், அது ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் அவங்க அப்பா சொல்கிறாரு. இப்படிதான் பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க, உருப்படியாக நீங்கள் ஒன்றுமே கிழிச்சதில்லைன்னு அவங்க ஒய்ஃப் சொல்லுவோம். இந்த தடவை கண்டிப்பாக நான் அதை சொல்லிடுவேன் என் மகனுக்காக அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு, இவன் எப்படி எலைட் கிளாஸ் ரூமுக்கு போனால் அந்த தெரில அப்படின்னு நான் ஒய்ஃப்ட்டு சொல்லுவேன். அவனோட 7 வயசில் என்ன பண்ண ஞாபகம் இருக்கா, பர்த்டே கேட்க ஊதுறன்ற பேரில் வீட்டையும் அவன் கொளுத்திட்டான். அவன் என்னோட 8 வயசுல ஸ்டூடெண்ட்ஸ் அவனை டச் பண்ணதுக்கே பறந்து போய் விழுந்தாங்க. அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அப்படின்னு அவங்க அம்மா வருத்தப்படுறாங்க. நம்மளால தான் அப்பா அம்மா வருத்தப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்படுறான். இப்போ ஹை ஸ்கூல்லையாச்சும் ரோப்பில் ஃபெயிலை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன். எல்லாரும் எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சியோசான் கத்திட்டு இருக்கான். எல்லாரும் சன் ரேங்க்கு ஓட் பண்ணுங்கன்னு சன் ரேங்கோட ஃபேன்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் சன் ரேங்க் ஓட் பண்ணால் அதை ஃப்ரீயாக கொடுக்குறோம், இதை ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப பசிக்குங்கிறதுனால கேன்டீன் போய் பார்க்குறான். நம்ம ஹீரோக்கு நூடுல்ஸ் அண்ட் சிப்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அதை போய் இன்னும் வாங்கலான்ட்டு போகிறான். அதுக்குள்ளே ஒரு ஆள் அவர்கிட்ட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த கேன்டீனில் இருக்க எல்லாத்தையுமே வாங்கிட்டாரு. இதெல்லாம் நியாயமே இல்லை, அது சீட்டிங் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கத்தவும், கவலைப்படாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தான், ஃப்ரீ தான். பட் இந்த பொருள் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா நீங்கள் சன் ரேங்க் ஓட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லவும் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பியிருந்தாங்க. இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு சியாச்சான்னு வந்து சொல்கிறான். இப்போ சன் ரேங்கை அப்படி டேரெக்டாக களத்தில் இறங்குறா. அவன் இருக்கிற இடமே அப்படி பிரைட்டாக இருக்குது. போதும் லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரவும், சன் ரேங்க் அப்படின்னு எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நீ பண்ணுற சீட்டிங் நியாயமாக தான் இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சியோச்சானும் அவன் ஃப்ரெண்டு சொல்லவும், இதுக்கு பேர் சீட்டிங் கிடையாது, நான் என் கிட்ட இருக்கிறது கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சன் ரேங்க் சொல்லவும், அதுவும் கரெக்டாக தான்ப்பா சியோச்சான் ஃப்ரெண்டு சொல்கிறான். இதில் லஞ்சம் கொடுக்குற மாதிரி இது தப்பு தான் சியோச்சான் சொல்கிறான். அது நீ எதுக்காக இப்படி பேசுகிற அப்படின்னு யோசிச்சு, அடைச்சா என்ன தைரியம் இருந்தால் இப்படி பேசுவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். நான் உனக்கு 5 ஓட் போடுதேன், எனக்கு 5 நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒரு ஆள் ஒரு ஓட்டு தான் போட முடியும், இவன் எதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுறான், சரி எடுத்துக்கோ அப்படின்னு சன் ரேங்க் சொல்கிறான். நீங்களும் தயங்காதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, இது எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு நான் சொல்லுவோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் போய் இப்போ அந்த கேன்டீனே காலி பண்ணுறாங்க. சியோச்சானோட ஃப்ரெண்டு நானும் போய் அதை எடுத்துக்கிடாப்பா அப்படின்னு அவன் கேட்கும். அவன் மூஞ்சிலே குத்துறான். என்னதான் இருந்தாலும் இது சீட்டிங் தான் சொல்லுவோம். சியோச்சான் நீ ரொம்ப ரைடாக இருப்பில்ல, இந்த ஜூஸ் எடுத்துக்கோ, நீ ஓட்டெலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கும். இப்போ அவளோட வேலையை ஆரம்பிக்கிறான். சன்ரேங்க இப்போ ஒரு ஸ்பெல்லை கேஷ் பண்ணுவோம். அவகிட்ட யாரெல்லாம் அந்த கிஃப்ட்டை வாங்கினாங்களோ அவங்க எல்லாருமே அவளை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் தலைக்கு மேலே சன்றாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ சன்றாங்கோட கண்ட்ரோல் தான். இது எல்லாத்துக்குமே காரணம் வாங்க தான்.
அப்போ அவன் எங்கே அப்படின்னு அவன் தேடினான். அவர் அப்பயே இங்கேருந்து கிளம்பிட்டார் மேடம். போகும்போது இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி அவங்க அம்மா டெய்லியும் கொடுக்குற கோல்டன் பிள்ளை இவ கிட்ட கொடுத்துட்றேன். எனக்காக இவ்வளோ ஸ்பெஷலாக அவன் கொடுத்துட்டு போயிருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே கொஞ்சம் க்ரஷ் வருது. டீச்சர் கிளாஸுக்கு வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. எல்லாருமே சன்ரேங்க் மேலே தான் பைத்தியமாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஒருத்தனை தவிர இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏன்ஷியன் ஆர்ட் ஆஃப் கன்ஃபியூஸ்மெண்ட். இது செடியூஷன் சொல்லுவாங்க. பிரின்சிபல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி மற்ற எல்லாரையும் அவங்க ஃபேன்ஸை மாற்ற முடியும்னு அவர் சொல்லுவோம். ஒரு டீச்சர் என்னோட ஸ்பெல்லை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சன்ரேங்க் யோசிக்கிறா. இது கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் கேம் மாதிரி தான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ஷியன் காலத்தில் தான் ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சாரு. மற்றவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்குற முடியுமா? தன்னோட பிரின்சிபல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவன் வலையில் எப்படி இவ்வளோ கண்டுபிடிச்சாரு. அந்த ஸ்பெல்லை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு பிரின்சிபல் ஃபோர்ஸ் ஃபீல்டு உருவாகும். யாரெல்லாம் உங்ககிட்ட கிஃப்ட் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருமே ஃபேன்ஸாக மாறிடுவாங்க. எல்லாமே இன்னைக்கு காலையில் சன்ரேங்க் பண்ணது மாதிரியே இருக்கேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வாங்க கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சன்ரேங்க் பயப்படுறான். சார் ஒருவேளை நம்ம இந்த ஸ்பெல்லில் மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு ஹாகோ கேட்கும். அது ரொம்ப சிம்பிள். பதிலுக்கு நீங்களும் ஒரு கிஃப்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல வேலை நான் அவளுக்கு பதிலுக்கு கிஃப்ட் கொடுத்ததுனால இந்த ஸ்பெல்லில் இருந்து நான் தப்பிச்சிருப்பேன். ஆனால் அந்த பாடி கார்டு அவகிட்ட கொடுத்துருப்பானா அப்படின்னு யோசிக்கிறேன். உடனே நம்ம ஹீரோ சைக்கிளையே அதை காட்டும். இந்த பிள்ளை தான் சொல்கிறான் போல, அதை நான் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ப்ளீஸா. இதை சாப்பிட்டா ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அதிகமாகும்னு சொல்கிறான் போல். ஸ்டூடெண்ட்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சாப்பிட்றான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணது அந்த நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். இவன் அதை சாப்பிடவும் அச்சச்சோ நம்ம ஹீரோ ஷாக்காக வரான். நம்ம ஹீரோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை கம்மி பண்ணுறதுக்கு அதை அவங்க அம்மா அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை சாப்பிடும். என்ன ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அப்படியே மேலேருந்து கீழே உழுற மாதிரி இருக்குன்னு தோணுதுன்னு பார்க்கும். இப்போ அவளோட வலையிலேருந்து எல்லாருமே வெளியே வந்துருந்தாங்க. அவளோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கம்மியாகவே அவள் அப்படியே டயர்டாக வரா. இதை செய்கிறதுக்கு சன்ரேங்க் தான் பர்ஃபெக்டான ஆளாக இருப்பா. இதை செஞ்சு காட்டுமா அப்படின்னு டீச்சர் கூப்பிட்றாரு. அப்போ கீழே கிடந்த கேன் தறிக்க கீழே உள்ள போகும். நம்ம ஹீரோய்க்காக அவளை பிடிக்கிறான். நம்ம சன்ரேங்க் என்ன ரொம்ப டயர்டாக இருக்கேன், வாங்க நீ இதை பண்ணு அப்படின்னு டீச்சர் சொல்லவும் பிடிச்சிருந்த அவளை டக்குன்னு ஹீரோவோடவும் நம்ம ஹீரோ அந்த ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்ணுறான். இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு நம்ம கிளாஸ் ஒரு ப்ரொஃபஸரெண்ட்டாக இருக்க பார்த்தா சியோ சாக் அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ சியோ சந்தா அதில் ஜெயிச்சங்கிறதுனால எல்லாருமே அவனை ரொம்ப பாராட்டுறாங்க. சன்றாங்க என்னதான் சீட்டிங் பண்ணியிருந்தாலுமே அவன் தோற்று போயிட்டான். அவன் அந்த ஸ்பெல்லை ஈஸியாக கிராக் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. அவன் பார்க்க சாதாரணமாக தான் தெரிஞ்சான். ஆனால் ஒரு தடவை அதை கேட்டுட்டு அந்த ஸ்மெல்லை அவன் மாஸ்டர் பண்ணிட்டான். ஓகே சார் அப்படின்னு அந்த டீச்சர் யாருக்கும் ரிப்போர்ட் பண்ணுறாரு. அது வேற யாரும் இல்லை, ஜெயின் ஃப்ராகை தோக்கடிச்ச லெஜெண்டரி ஹீரோன்னு சொல்லப்படுறா ஜுவாஹி. அவர் நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு வச்சிருக்காரு. நான் தோற்று போகணும்னு தான் அந்த வாங்க நினச்சிருந்தா ஏன் எனக்காக அந்த கேன்டீனில் ஹெல்ப் பண்ணும், நான் ஏன் அவனை பற்றி நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் அவன் ஞாபகம் வரைக்கும் சன்ரேங்க் யோசிக்கிறேன். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டீச்சர் சொன்னப்போ அந்த ஸ்பெல் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணியிருப்பான். சன்ரேங்க்கு நம்ம ஹீரோ அந்த கோல்டன் பிள்ளை கிஃப்டாக கொடுத்ததுனால நம்ம ஹீரோ அந்த சன்ராங் நம்ம ஹீரோ மேலே க்ரஷ்ஷாக இருக்கா. இந்த நம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப காமெடியாக தான் இருக்கும். இந்த எபிசோடில் எல்லா காமெடியும் உங்களுக்கு புரிஞ்சுதா, நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு எந்த லெவலுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இப்போ சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் எல்லாமே போக போக இருக்க எபிசோட்ஸில் புரிய ஆரம்பிக்கும். ஜாப்பனி அனிமிக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுலேயும் மெயினாக இந்த புதுசான வார்த்தைகளுக்கான ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ், ஆம்ப்ளட், கோல்டன் பில் இதெல்லாம் என்னென்னு இப்போ குழப்பமாக இருந்தாலும் அதெல்லாம் போக போக இருக்க எபிசோட்ஸில் புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்போ நான் லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching. Bye guys. Next episode meet பண்ணலாம்.